நீங்க கெஸ் பண்ணுங்க இந்த கதை யாரோடதுன்னு. ஒரு ஹை ஸ்கூல் டிராப் அவுட் பையன். இவர் ஆரம்பத்துல சர்வை பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. சில நேரத்துல ரெஸ்டாரண்ட்ல பாத்திரம் கழுவுனாரு, எப்பனா போய் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செஞ்சாரு, எப்பனா பாத்தீங்கன்னா எதனா ஃபார்ம்ல போய் வேலை செஞ்சாரு. அண்ட் இதே மாதிரி அது இதுன்னு செஞ்சு அவரோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாரு. அண்ட் பிறகு சர்வை பண்றதுக்கு அவர் ஒரு ஸ்ட்ரெயிட் கமிஷனுக்கான சேல்ஸ் வேலையில சேர்ந்தாரு. இதுல அவர் ஒரு பொருளை வித்தாருன்னா அவருக்கு கமிஷன் கிடைக்கும், இல்லன்னா கிடைக்காது. இந்த ஜாப் செய்யற சமயத்திலயும் அவரோட நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தது. சில வாட்டி பணம் வரும், சில வாட்டி வராது. அண்ட் வராம போச்சுன்னா சில வாட்டி அவரோட சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சுன்னா அவர் கார்லயே தூங்க வேண்டியதா இருந்தது. ஏன்னா ரெண்ட் கொடுக்க ஹோட்டல்ல தங்க அவர்கிட்ட பணம் இல்ல. அண்ட் இதே மாதிரி அவருடைய லைஃப்ல ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் இந்த எல்லா ஸ்ட்ரகிள்க்கும் நடுவுல திடீர்னு அவர் ஒரு ஸ்கிராப் ஆஃப் பேப்பர் எடுத்தாரு. அண்ட் அதன் மீது ஒரு மேஜிக்கலான லைன் எழுதினாரு. அண்ட் அதுக்கப்புறம் அவர் அந்த பேப்பரை ரொம்ப நாளுக்கு பார்க்க கூட இல்ல. ஆனா கெஸ் வாட், அந்த பேப்பர்ல அந்த லைன் எழுதின சில நாட்களுக்கு பிறகு எல்லாமே மாறிடுச்சு. 30 நாளைக்குள்ளவே அவருக்கு ஒரு சூப்பரான சேல்ஸ் டெக்னிக் தெரிஞ்சிருச்சு. இது அவர் அப்ளை பண்ணாரு. அண்ட் அவருக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சது. அவருடைய கன்வர்ஷன் ரொம்ப ஹை ஆயிடுச்சு. இவருடைய ரிசல்ட்ஸ் எவ்வளவு சர்ப்ரைசிங்கா இருந்துச்சுன்னா, அவர் ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அவருடைய ஓனர் வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அவருக்கு 1000 per month கான salary கொடுக்கணும்னு டிசிஷன் எடுத்தாரு. இன்ஃபேக்ட் முழு சேல்ஸ் டீமுக்கு சொல்லி கொடுக்கிறதுக்கான பொறுப்பு அந்த நபர் கிட்ட கொடுத்தாரு. அண்ட் உங்களுக்கு தெரியுமா ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னு? அந்த ஸ்கிராப் ஆஃப் பேப்பர் இருந்துச்சுல, அதுல அவர் என்ன எழுதினார்னா, அதுல எழுதியிருந்தாரு I will earn $1000 per month. இந்த விஷயம் அவர் ஒரு மாசத்துக்கு முன்னாடி எழுதினாரு. அண்ட் இதே விஷயம் ஒரு மாசத்துக்கு பிறகு உண்மையாக ஆயிடுச்சு. இப்ப இந்த விஷயத்தை சில பேர் பவர் ஆஃப் கோல் செட்டிங்னு சொல்லுவீங்க, சில பேர் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவீங்க. ஆனா ஒரு விஷயம் உண்மைதான், எப்ப நீங்க உங்களுடைய கோல்ஸ் பேப்பர்ல எழுதுறீங்களோ அப்ப மேஜிக்லாம் ஒண்ணு நடக்குது. அப்படி நீங்க ஒரு நபர் உங்களுக்கு மேஜிக்லாம் புரியாது, லாஜிக் தான் புரியும்னா அப்ப அவங்க கிட்ட ஒரு லாஜிக்கல் ஸ்டடி ஷேர் பண்ண விரும்புறேன். இது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில செஞ்சாங்க. இந்த ஸ்டடிக்கு பிரகாரம் வெறும் 13% மக்கள் கிட்ட தான் சாலிட் கிளியர் கோல்ஸ் இருக்கா. அண்ட் யார்கிட்ட அந்த கோல்ஸ் இருக்கோ அவங்க 3 டைம்ஸ் அதிகமா earn பண்றாங்களா யாரை விடனா யார்கிட்ட இந்த கோல்ஸ் இல்லாம இருக்குதோ. அதுலயும் இந்த 13% வெறும் 3% ஆட்கள் எப்படி இருக்காங்கன்னா இவங்க உங்களுடைய கோல்ஸை எழுதி வச்சிருக்காங்க. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, யாரெல்லாம் அவங்களோட கோல்ஸை எழுதி வச்சிருக்காங்களோ அவங்க மத்தவங்களை விட 10 டைம்ஸ் 10 மடங்கு அதிகமா பணம் சம்பாதிக்கிறாங்க. என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்கீங்க, சார் கோல் செட்டிங்கான பெஸ்ட் வழி, பெஸ்ட் சிஸ்டம் என்னன்னு. சோ இன்னைக்கு நான் உங்களுக்கு அதுக்கான பதில் தர போறேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்னிக் சொல்ல போறேன். இதை யூஸ் பண்ணி நீங்க உங்களுடைய கோலை செட் பண்ணலாம், உங்களுடைய கனவுகளை உண்மையாக்கலாம். அண்ட் இதுக்காக நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுக்க போறேன். இது பிரெயின் ட்ரேசியோட புத்தகத்துல இருந்து இன்ஸ்பயர் பண்ணப்பட்டது. சோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் திஸ் ஃப்ரேம் ஒர்க். இதுல முதல் G ஸ்டாண்ட் பண்ணது கெட் கிளாரிட்டிக்கு. நீங்க ஜிம் கேரியோட அந்த கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படி அவரோட பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காக இருந்தது. இனிஷியலி அவர் காமெடி கிளப்ஸ்ல எல்லாம் போனப்போ அப்ப அவர் மக்கள் ரொம்பவே கேலி பண்ணாங்க. அப்ப அவர் அங்க ரொம்பவே கேலி ஆயிடுவாரு. அவரோட ஜோக்ஸ் மீது எல்லாம் மக்கள் அவரை பார்த்து சிரிச்சாங்க. அண்ட் இதே மாதிரி அவரோட லைஃப்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் பிறகு 1985ல அவர் வந்து அவருக்காகவே $10 million செக் எழுதினாரு. அண்ட் செக் எதுக்காக எழுதினாரு? ஃபார் ஆக்டிங் சர்வீஸ் ரெண்டர்ட். அண்ட் இந்த செக் அவர் எழுதிட்டு அவரோட வாலெட்ல வச்சுக்கிட்டாரு. இதுக்கு பிறகு நடந்தது என்ன? எக்ஸாக்ட்லி 10 வருஷத்துக்கு பிறகு 1995ல ஜிம் கேரிக்கு மூவி கிடைச்சது, டம் அண்ட் டம்மர். அண்ட் இதுக்காக அவருக்கு கிடைச்சது $10 million. இப்போ இந்த கதை எனக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா உங்களுக்கு தெரியுமா இதுக்கு பின்னாடி இருக்கிற பேக் ஸ்டோரி என்னன்னு? நிறைய பேர் யோசிக்கிறீங்க இது ஒரிஜினல் ஸ்டோரி, இந்த பினாமினாவை ஜிம் கேரி தான் உருவாக்குனாருன்னு. ஆனா உண்மை என்னன்னா இதுக்கு முன்னாடியே இன்னொரு ஆக்டர் வந்து இந்த விஷயத்தை செஞ்சாரு. அண்ட் அவரை உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அவரோட பேர் வந்து ப்ரூஸ் லீ. உங்களுக்கு தெரியுமா 1969ல அப்ப அவர் குளோபல் ஸ்டாராகலாம் இல்ல. ப்ரூஸ் லீ வெறும் ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்டா இருந்தாரு. அவர் வந்து பர்சனல் டிக்ளரேஷன்ல ஒரு லெட்டர் எழுதினாரு. அண்ட் இந்த ஐடியா அவருக்கு நெப்போலியன் ஹில்லோடைய திங்க் அண்ட் க்ரோ ரிச்ல இருந்து வந்துச்சு. அண்ட் அதுல அவர் என்ன எழுதியிருந்தார்னா, ஐ ப்ரூஸ் லீ will be the first highest paid oriental superstar in the United States. I will achieve world fame and from then onwards till the end of 1980 I will have in my possession $10 million. I will live the way I please and achieve harmony and happiness. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் எழுதியிருந்தாரு. அண்ட் கெஸ் வாட், சில வருஷத்துக்கு பிறகு ப்ரூஸ் லீ இருக்கார்ல, அவர் வந்து வேர்ல்டோட பெஸ்ட் நோன் மார்ஷல் ஆர்ட் ஆக்டரா ஆயிட்டாரு. அண்ட் அவர் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் சம்பாதிச்சாரு. இப்போ இந்த ரெண்டு ஸ்டோரிஸ் என்ன சொல்லுது? இது தெரிவிக்குது லெசன் ஆஃப் கெட்டிங் கிளாரிட்டி. எப்ப உங்களுடைய வாழ்க்கையில கிளாரிட்டி கிடைக்குதோ அப்புறம் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். அதே சமயத்துல இதோட ஆப்போசிட்டும் ட்ரூத்தா. கிளாரிட்டி கிடைக்கலனா அப்ப வெற்றி உங்களுக்கு ரொம்ப பக்கத்துலயே இருக்கும், ஆனாலும் நீங்க குவிட் பண்ணிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளாரன்ஸ் சாட்விக், இவங்க வந்து 1952ல 26 மைல்ஸ் ஸ்விம் பண்றதுக்கான ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்தாங்க. கேட்டலினா ஐலாண்ட்ல இருந்து கலிபோர்னியா கோஸ்ட் வரைக்கும். இப்போ இவங்க வந்து இதுக்கு ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ விஷயம் என்னன்னா, இவங்க ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சப்போ அப்ப எதிர்க்க ரொம்ப அதிக ஃபாக் இருந்துச்சு. இதன் காரணத்தால உங்களுக்கு தெரியல அவங்க போறாங்களே ஒரு வழி அது சரியா இல்லையான்னு. அண்ட் இதனால அவங்க ரொம்பவே சோர்வாயிட்டாங்க, டிஸ்ஹார்ட்டட் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு தோணுச்சு நான் ஒருவேளை தவறான டைரக்ஷன்ல போகிறேன்னு. அண்ட் பிறகு அவங்க வந்து கிவ் அப் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு தெரியுமா? இவங்க அவங்களோட டெஸ்டினேஷன் கிட்ட இருந்து வெறும் 1 மைல் தான் தூரத்துல இருந்தாங்க. பேசிக்கலி 1 மைல் அவங்க இன்னும் முயற்சி பண்ணிருந்தாங்கன்னா அப்ப அவங்களுடைய கோலை அடைஞ்சிருப்பாங்க. ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்ல, 2 மாசத்துக்கு பிறகு அவங்க திரும்ப ட்ரை பண்ணாங்க. அண்ட் இந்த வாட்டி ஏன்னா அவங்க கிட்ட கிளாரிட்டி இருந்ததுனால, எதிர்க்க விஷயம் ரொம்ப நல்லா தெரிஞ்சதுனால, இதனால அவங்க சக்சஸ்ஃபுல்லி அந்த ஸ்விம் கம்ப்ளீட் பண்ணாங்க. அகைன் லெசன் இதுதான்,
எப்ப உங்களுடைய கோல்ஸ் உங்களுக்கு கிளியரா தெரியுதோ நீங்க எங்க போகணும்னு, அப்ப டவுட் அண்ட் ஃபட்டிக் உங்களை தோற்கடிக்காது. இன்ஃபேக்ட் உங்களுடைய பர்பஸ் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும், நீங்க இன்னும் முன்னேறதுக்கு அண்ட் இம்பாசிபிளையும் பாசிபிள் ஆக்கிறதுக்கு. சோ இதனால முதல் விஷயம் அப்படி நீங்க கோல் செட் பண்ணனும்னா அப்ப இதுதான், நீங்க ஒரு நல்ல கிளியர் கோல் எழுதுங்க. அண்ட் கோல் உங்களுக்கு எப்படி இருக்கணும்? வெல், இதுக்காக பிரெயின் ட்ரேசி சொல்றாரு, ஐன்ஸ்டைன் டெஸ்ட் பண்ணுங்கன்னு. உங்களுடைய கோல் எவ்வளவு ஈஸியா இருக்கணும்னா அதை நீங்க 6 வயசு பையனுக்கும் புரிய வைக்க முடியும். அண்ட் 6 வயசு பையனால இதை ட்ராக்கும் பண்ண முடியும், நீங்க உங்களோட கோல்ஸ்க்கு பக்கத்துல போறீங்களா இல்ல தூரமா போறீங்களான்னு. அப்படி நீங்க இந்த விஷயத்தை பண்ணிட்டீங்கன்னா அப்ப உங்ககிட்ட கிளாரிட்டி இருக்கு உங்களோட கோல் குறித்து. அப்படி இல்லனா ஒரு வாட்டி உட்கார்ந்து எக்ஸர்சைஸ் பண்ணுங்க. இது பண்ண பிறகு ஃப்ரேம்வொர்க்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் வருது, ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. 2009ல டாமினோஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. மக்களுக்கு அவங்களோட பீஸாவை பிடிக்கவே இல்ல. இன்ஃபேக்ட் அவங்க சொன்னது என்னன்னா இவங்களோட பீஸா வந்து கார்ட்போர்ட் மாதிரி டேஸ்ட் பண்ணிச்சான். இப்போ இதுக்கு பிறகு என்னாச்சுன்னா கம்பெனி வந்து இத சொல்றதுக்கு பதிலா அட கஸ்டமர்ஸ்க்கு ஐடியாவே இல்ல, எங்களோட பீஸாலாம் எவ்வளவு டேஸ்டியா இருக்கு, இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்றதுக்கு பதிலா அவங்க வந்து ஓபனா அப்பாலஜைஸ் பண்ணாங்க அவங்களோட கஸ்டமர்ஸ் கிட்ட. அண்ட் ஒரு ஆட் கேம்பெயின் லான்ச் பண்ணாங்க. அதோட பேர் என்னன்னு தெரியுமா? அவர் பீஸா சக்ஸ். டாமினோஸ் வந்து எந்த ஒரு எக்ஸ்கியூஸ்லாம் சொல்லல. இன்ஃபேக்ட் அவங்க ரெகக்னைஸ் பண்ணாங்க அவங்க கொடுக்கிற பீஸா இருக்குல அது ஒன்னும் அவ்வளவு டேஸ்டா இல்லன்னு. அண்ட் இதனால நடந்தது என்னன்னா இந்த கேம்பெயின்ல ஓபன்லி அவங்க அவங்களோட கஸ்டமர்ஸோட ரிவ்யூ போஸ்ட் பண்ணாங்க அண்ட் இதுக்கான மார்க்கெட்டிங் பண்ணாங்க. அண்ட் கெஸ் வாட், இந்த விஷயங்களை செஞ்சதுனால இவங்களோட ஸ்டாக் பிரைசஸ் கம்மியாகிறதுக்கு பதிலா இன்னும் அதிகமாக ஆக ஆரம்பிச்சது. அண்ட் மக்கள் வந்து டாமினோஸோட இந்த ஹானஸ்டியை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. பிறகு என்னாச்சு, டாமினோஸ் வந்து அவங்களோட டேஸ்ட்டை பெட்டர் ஆக்கிறது வந்து கவனத்தை செலுத்துறாங்க. அண்ட் கஸ்டமர்ஸும் அவங்கள இன்னும் விரும்ப ஆரம்பிச்சாங்க. இங்க பாருங்க, மேக்ஸிமம் ஆட்கள் இருக்காங்களே அவங்களோட வாழ்க்கையில இதை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அவங்கள காப்பாத்த யாருமே வரப்போறது இல்லன்னு. அம்மா அப்பா வரப்போறதுல, கவர்மெண்ட் வரப்போறதுல, எந்த ஒரு ஏஞ்சல வரப்போறதுல. அவங்களே அவங்க ஃபியூச்சரோட ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்க வேண்டியது இருக்கும். அவங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், முன்னாடி கொண்டு போகணும். யாரெல்லாம் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிறாங்களோ யூசுவலி இதே ஆட்கள் தான் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியை கிரியேட் பண்றாங்க. இல்லனா மேக்ஸிமம் ஆட்கள் வெறும் ப்ளேம் பண்ணிட்டே இருந்துருவாங்க. பிரெயின் ட்ரேசி சொல்றாரு அவரோட லைஃப்ல ரொம்ப ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் போயிட்டு இருந்துச்சா. அன்டில் அவரோட சர்க்கம்ஸ்டன்சஸ், அவரோட பேக்ரவுண்ட், அவருக்கு யாரும் உதவ மாட்டாங்கன்னு ப்ளேம் பண்ணிட்டே இருக்கிற வரைக்கும் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரோட லைஃப் வந்து வர்ஸ்ட்லயும் வர்ஸ்டாக போயிட்டு இருந்துச்சா. ஆனா பிறகு அவர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியை அவர் மீது ஏத்துக்க ஆரம்பிச்சப்போ அவ்வளவுதான், ரொம்ப ஆயிடுச்சு. நானே தான் என்ன மாத்திக்கணும், நான் தான் என்னோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும், நான் தான் வேலை செய்யணும். அப்புறம் எல்லா விஷயமும் மாற ஆரம்பிச்சது. 80% ஆட்கள் இந்த விஷயத்தை எப்பவுமே பண்ண மாட்டாங்க. அவங்க எப்பவுமே எக்ஸ்கியூசஸ், பிளேமிங் அண்ட் விக்டிம் மென்டாலிட்டிலேயே இருந்துறாங்க. இதன் காரணத்தால் அவங்களால முன்னேற முடியாம போகுது. ஆனா கோல் செட் பண்ணணும்னா அப்ப நீங்க எல்லாத்துக்கும் முதல்ல இந்த விஷயத்தை பண்ணணும், ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுக்கு பிறகு கோல்ஸ் ஏ வருது, ஆக்ஷன் பிளான். 2006ல எலான் மஸ்க் வந்து அவருடைய டெஸ்லா மோட்டார்ஸ் உடைய மாஸ்டர் பிளான் இருக்கே அத வந்து பப்ளிஷ் பண்ணாரு. பிளான் வந்து வெறும் 4 ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப் நம்பர் 1 வந்து அவர் வந்து ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் எலக்ட்ரிக் ஸ்போர்ட்ஸ் கார் பில்ட் பண்ணணும், டெஸ்லா ரோட்ஸ்டர்ன்ற பேர்ல. இத வந்து அவர் யாரெல்லாம் பணக்காரங்களோ அவங்களுக்கு விப்பாரு. செகண்ட் ஸ்டெப், அந்த ப்ராஃபிட்டை யூஸ் பண்ணி அவர் அஃபோர்டபிள் கார்ஸ் உருவாக்குவாரு, மாடல் எக்ஸ் அண்ட் மாடல் எஸ். அதுக்கு பிறகு தேர்ட் ஸ்டெப், இந்த ப்ராஃபிட்ஸ் யூஸ் பண்ணி அவர் இன்னும் அஃபோர்டபிள் காரை உருவாக்குவாரு, மாடல் 3. அண்ட் ஃபோர்த் ஸ்டெப், இதுக்கு பிறகு அவர் ஜீரோ எமிஷன் எலக்ட்ரிக் பவர் ஜெனரேஷன் அண்ட் இந்த மாதிரியான விஷயங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணுவாரு. எலான் மஸ்க் வந்து தெரிவிச்சாரு, இங்க பாருங்க, யூசுவலி இந்த ஸ்போர்ட்ஸ் கார் வாங்குறாங்கல அவங்க பணக்காரங்களா இருப்பாங்க. அண்ட் பணக்காரங்க பல தடவை நல்ல ப்ராஃபிட் கொடுப்பாங்க. அண்ட் அந்த ப்ராஃபிட்டை வச்சு இவர் இன்னும் நிறைய பேருக்கு உதவி செய்யலாம். அண்ட் இந்த ஆக்ஷன் பிளானுடன் அவர் எக்ஸிகியூஷன் ஆரம்பிச்சாரு. இதோட உதவியுடன் அவர் உலகத்துடைய நம்பர் 1 பணக்காரனா ஆயிட்டாரு. உங்ககிட்ட ஒரு ஆக்ஷன் பிளான் இருக்கணும். அண்ட் இதுக்காக பிரெயின் ட்ரேசி சொல்றாரு, உங்ககிட்ட ஒரு ஸ்மார்ட் கோல் இருக்கணுமா. ஸ்மார்ட் கோல்ஸ் அப்படின்னா என்ன? உங்களுடைய கோல் ஸ்பெசிபிக்காக இருக்கணும், கிளியர் அண்ட் வெல் டிஃபைன்ட். இங்க பாருங்க, இப்படி சொல்லாதீங்க நான் ஃபிட் ஆகணும்னு, நான் 5 கிலோ 2 மாசத்துல கம்மி பண்ணணும். பிறகு மெஷரபிள், உங்களுடைய கோல் எப்படி இருக்கணும்னா அதை உங்களால மெஷர் பண்ண முடியணும். உதாரணத்துக்கு உங்களோட கோல் இப்படி இருக்க கூடாது, நான் நிறைய புத்தகம் படிக்கணும்னு. இந்த மாதிரி சொல்லுங்க, நான் 10 பேஜஸ் டெய்லி படிக்கணும். பிறகு அச்சீவபிள், இங்க பாருங்க, நான் 100 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துல அச்சீவ் பண்ணணும்னு சொல்லக்கூடாது. வாய்ப்பு இருக்கு, சில பேருக்கு அச்சீவபிளா இருக்கலாம். யாரெல்லாம் ஆல்ரெடி பில்லியனரா இருக்காங்களோ அப்படி நீங்க ஜீரோல இருக்கீங்கன்னா அப்ப உங்களுடைய அச்சீவபிள் கோல் எப்படி இருக்கணும்னா நான் வந்து 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் அடுத்த 6 மாசத்துல. இது உங்களுக்கு தோணலாம் கொஞ்சம் ஹார்ட்னு, பட் அச்சீவபிள் தான். தேர்ட் ரெலவென்ட், உங்களுடைய கோல் இருக்குல்ல அது வந்து உங்களுடைய பெரிய பர்பஸுடன் அலைன்டா இருக்கணும். இந்த மாதிரி கோல் செட் பண்ணாதீங்க. ஒரு பக்கம் உங்களுக்கு டாக்டர் ஆகணும், ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு சம்பந்தமே இல்லாம வேற விஷயம் செய்றீங்க. அண்ட் லாஸ்ட், டைம் பவுண்ட், உங்களுடைய கோல்ஸ்க்கு ஒரு டெட்லைன் இருக்கணும். உதாரணத்துக்கு நான் 4 வீடியோ போட போறேன் அடுத்த 1 வாரத்துல. அண்ட் இந்த ஸ்மார்ட் கோல்க்கு பிரகாரமே நீங்க உங்களுடைய ஆக்ஷன் பிளானை உருவாக்கணும். அண்ட் ஆக்ஷன் பிளான்ல நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வருது, அதுதான் கோல் செட்டிங் எல், தட் இஸ் லிஸ்ட் டெய்லி ஆக்ஷன். உங்களுக்கு தெரியுமா ஜெரி சென்ஃபீல்ட் உலகத்துடைய ரிச்சஸ்ட் கமெடியனா இப்படி ஆனாருன்னு? இவர் எய்ம் பண்ணல நான் உலகத்துடைய ரிச்சஸ்ட் கமெடியன் ஆகணும்லாம். அவர் வந்து ஒரு சிம்பிளான ஃபார்முலாவை அப்ளை பண்ணாரு. அவர் சொன்னது என்னன்னா, நான் வந்து தினந்தோறும் ஒரு ஜோக் எழுதுவேன் அண்ட் என்னோட கேலண்டர்ல எக்ஸ் மார்க் பண்ணிப்பேன். அண்ட் என்னோட கோல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ் இருக்கு, இந்த ஸ்ட்ரீக்கை நான் எப்பவுமே உடைய விடக்கூடாது. அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு ஜோக் எழுதணும், ஒரு எக்ஸ் மார்க் பண்ணணும், 2வது நாள் எழுதணும், ஒரு எக்ஸ் மார்க் பண்ணணும். இதே மாதிரி கண்டினியூஸா ஒரு செயின் உருவாக்கிட்டே இருக்கும். அவருடைய கோல் வெறும் இவ்வளவுதான், நான் டெய்லி வேலை செய்வேன் அண்ட் இந்த செயினை உடைய விட மாட்டேன். அண்ட் கெஸ் வாட், இந்த ஒரு ஹாபிட் வந்து அவரை வேர்ல்டோட ரிச்சஸ்ட் நபராக மாத்திருச்சு. இதே மாதிரி 1918ல பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்டிவிட்டி கன்சல்டன்ட் இருந்தாரு. அவரோட பேர்
ஐவி லீ. இவர் சார்ல்ஸ் ஷாப்க்கு வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அவர் வந்து ஷாப் கிட்ட வேற ஒரு சிம்பிள் விஷயம் டெய்லி செய்யணும்னு சொன்னாரு. நீங்க வந்து 6 இம்பார்ட்டன்ட் டாஸ்க் இருக்கு, எதை நீங்க தினம் செய்யணுமோ அதை எழுதணும் அண்ட் அதை பிரையாரிட்டி வைஸ் செட் பண்ணணும். அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் முதல்ல எழுதுங்க, நெக்ஸ்ட் ரெண்டாவது இதே மாதிரி 6 வேலை எழுதுங்க, எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் உங்களோட கோலுக்கு அண்ட் ஒவ்வொரு நாளும் இந்த 6 வேலையை எப்படியாச்சும் செஞ்சு முடிங்க. நீங்களும் செய்யலாம் இல்ல மத்தவங்களோட உதவிடணும். வெறும் ஷாப் வந்து இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாரு அண்ட் அந்த ஒரு விஷயத்தை செஞ்ச காரணத்தினால் அவரோட ரெவன்யூ இருக்குல அது வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டாலராக அதிகரிச்சிருச்சு. இதன் காரணத்தினாலேயே சார்ல்ஸ் ஷாப் வந்து அவருக்கு $25,000 கடை செக் கொடுத்தாரு. மார்க் ட்வைன் வந்து ஒரு வாட்டி ஜோக்கிங்ல சொல்லிட்டாரு இந்த விஷயத்தை. அப்படி உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு தவளையை சாப்பிடணும்ன்ற வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அண்ட் நீங்க அந்த தவளையை சாப்பிட்டே தீரணும்னா அப்ப முதல் நல்ல விஷயம் என்னன்னா நீங்க அந்த தவளையை காலையிலேயே சாப்பிட்டுருங்க. இப்போ இதே விஷயத்தால இன்ஸ்பயர் ஆகி பிரையன் ட்ரேசி வந்து G.O.A.L.S Framework புக் எழுதினாரு. அதுக்குள்ள அவர் இந்த கான்செப்டை ஷேர் பண்ணாரு. அப்படி உங்களுடைய ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாஸ்க் இருக்கு உங்க நாளோடைய, அதை நீங்க முதல்ல காலையிலேயே செஞ்சு முடிச்சிடணும். இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களோட டிஃபிகல்ட் டாஸ்க் இருக்குல்ல அது முடிஞ்சிடும் அண்ட் முழு நாள நீங்க ஈஸியா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்பீங்க. இதனால டெய்லி ஆக்ஷன்ஸ்ல நீங்க இந்த சில விஷயங்களை ஞாபகத்துல வச்சுக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேலையை எல்லாத்துக்கும் முதல்ல செஞ்சு முடிக்க முயற்சி பண்ணுங்க அண்ட் ஒவ்வொரு நாளும் எதனா ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கணும். எது உங்களோட கோல் பக்கத்துல கொண்டு போகுமோ அண்ட் இது கூடவே கோல்ஸ் உடைய கடைசி எஸ் ஞாபகத்துல வச்சுக்கணும். ஸ்டே பர்சிஸ்டன்ட். எனக்கு ஒரு கோட் ஞாபகத்துக்கு வருது. வின்னர்ஸ் ஃபெயில் மோர் தென் ஃபெயிலியர்ஸ் ஹேவ் ஈவன் ட்ரைட். ஒரு இன்வென்டர் இருந்தாரு, அவரோட பேர் வந்து ஜேம்ஸ் டைசன். அவருடைய காலத்துல இருந்த கரண்ட் வேக்யூம் கிளீனர் டெக்னாலஜி வந்து அவருக்கு பிடிக்கல. உங்களுக்கு தெரியுமா முன்னாடி வேக்யூம் கிளீனர் எல்லாம் இருந்துச்சு, அதுல வந்து ஒரு பேக் இருக்கும், அந்த பேக்கை எடுக்கணும், அதை சுத்தப்படுத்தணும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு இந்த பேக்ல அண்ட் இந்த விஷயம் ஜேம்ஸ்க்கு சுத்தமா பிடிக்கல. இதனால அவர் வந்து அவருக்காக ஒரு கோல் செட் பண்ணாரு. அவர் வந்து இந்த விஷயத்துக்கு பதிலா ஒரு சம டெக்னாலஜி உருவாக்க வேணும் அண்ட் பிறகு இந்த கோலுடன் அவர் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. ஒரு புரோட்டோடைப் உருவாக்கினாரு, ஓடல. ரெண்டாவது புரோட்டோடைப் உருவாக்கினாரு, ஓடல. 3 சரியா வேலை செய்யல, 4 ஒர்க் ஆகல, 10 20 100 1000 ஒர்க் ஆகல, 2000 ஒர்க் ஆகல. உங்களுக்கு தெரியுமா அவர் எத்தனை வாட்டி ட்ரை பண்ணாருன்னு? அவர் வந்து 5127 டைப் புரோட்டோடைப்ஸ் உருவாக்கினாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு புரோட்டோடைப் உருவாச்சு DC-01 அண்ட் இது உலகத்துடைய முதல் பேக்லெஸ் வேக்யூம் கிளீனராக ஆச்சு அண்ட் இது வந்து அவரை பிறகு பில்லியனராகவும் மாத்திச்சு. இன்னைக்கு டைசன் LTD ஒரு குளோபல் டெக்னாலஜி கம்பெனி. அதோட வேல்யூவேஷன் பாத்தீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்ல இருக்கு அண்ட் அகைன் இது எப்படி ஏற்பட்டது? பிகாஸ் அவர் வந்து பர்சிஸ்டன்ஸை விடல. இங்க பாருங்க, நீங்க எவ்வளவு கோல்ஸ்னாலும் செட் பண்ணுங்க, எவ்வளவு வீடியோஸ்னாலும் பாருங்க, எதனாலும் செய்யுங்க, ஆனா நீங்க ஃபெயில் ஆகாம இருப்பீங்கன்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஃபெயில் ஆகிறது கம்பல்சரி தான். பட் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே வின்னர்ஸ் ஃபெயில் மோர் தென் ஃபெயிலியர்ஸ் ஹேவ் ஈவன் ட்ரைட். சோ நீங்க இந்த விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஃபெயில் ஆகிறது கம்பல்சரி தான், ஃபெயில் ஆயிட்டே இருங்க, ஆனா ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, பர்சிஸ்டன்ட்டா இருங்க அண்ட் கண்டிப்பா உங்களுடைய கோல்ஸ் அச்சீவ் ஆகியே தீரும். அண்ட் எப்பனா வாழ்க்கை சரியா போல ரொம்ப லோவா இருக்குன்னு தோணுச்சுன்னா அப்ப வந்து நம்மளோட வீடியோஸ் கொஞ்சம் பாருங்க, ஏன்னா இதுல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனும் கிடைக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளோட சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னும் நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.